அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லா சிச்சுவேஷன்லயும் எப்படி பாசிட்டிவா இருக்கிறதுங்கிறது தான். கண்டிப்பா இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது. இப்போ ஒரு ஒரு டஃப்பா ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை பற்றி யோசிக்க வேண்டாம்னு நினைப்போம். இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைப்போம். மனசு ஒன்று சொல்லும், மைண்ட் ஒன்று சொல்லும். அப்படியே ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அது நோன்ற இதுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஓகே இது அவ்வளோதான், இனிமேல் இது நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் தான் வரும். எல்லா டைமும் நம்ம அப்படி நெகட்டிவாகவே நினச்சி விட்டுற முடியாது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இதை வச்சு யோசிக்கணும். ஸோ இங்கே அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? வாங்க, வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு காரில் வந்து ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்காரு. அவர் போயிட்டு இருக்கும் போது அவரோட கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனோடனே அவர் இறங்கி என்ன பண்ணுறாரு, அவரே அந்த வீல் எல்லாமே கழட்டிட்டு இன்னொரு புது டயர் ஒன்று வச்சிருக்காரு. அதை ஃபிட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்காரு. அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அதில் அவர் வச்சிருக்க அந்த போல்டு நட்டெல்லாம் என்ன ஆகுது, பிரிட்ஜுங்கிறதுனால அது ஓரத்தில் தெரியாமல் கீழே போய் விழுந்துருது. அப்படி விழுந்தோடனே அவருக்கு சடனாக ஒன்றுமே புரியல. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம எப்படி இது போகிறது, டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் போகணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு அமைதியாக நின்றுட்டாரு. ஏன்னா எல்லாமே கீழே விழுந்துருச்சு, அதுக்கு மேலே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த வழியில் ஒரு பைக்கில் போகிற ஒரு பையன் வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு வந்து போல்டு எல்லாமே வச்சுருந்தேன், இதை நானே சரி பண்ணிடுவேன், ஆனால் அது கீழே விழுந்துருச்சு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் வந்து ஒரு சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சார் நீங்கள் மற்ற வீலில் இருக்கிற ஒவ்வொரு வீலுக்கும் ரெண்டு நட்டு போட்டிருப்பீங்க, அதில் இருக்கிற மற்ற 3 டயரில் இருக்கிறதையும் ஒன்று கழட்டி இதில் போட்டுருங்க, பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி அவர் யோசிச்சு மற்ற வீலில் இருக்கிற அந்த நட்டெல்லாம் கழட்டி இந்த ஒரு புதுசாக அந்த டயரில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷாப் வரைக்கும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு டஃப்பாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து அதை ட்ராப் பண்ணாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே நின்று அந்த ஒரு பையன் வந்து அவங்க சொன்ன அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல அதை விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கூட போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது. அவர் சீக்கிரமாக போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை விடாமல் ஓகே இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படி இருக்க ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லேயும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த காரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டாரு. ஸோ இதே தான் லைஃப்பும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டஃப் ஃபேஸை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் உடனே எல்லாத்துலேயுமே கிவ் அப் பண்ணாமல் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவர் கார் எப்படி ஸ்மூத்தாக ஓட்டிட்டு போனாரோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக போயிடலாம். ஸோ இதுதான் இன்னையோட கதை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.